ஆடை அணிவது என்பது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மனுஷங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குலாம் கிடையாது. உண்மையிலே ஆடை அணிவது நமக்கு ஒரு சுமை தான். அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். ஆடை அணிவது கசன்னுக்கிட்டு ஆடையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு பட்டன்லாம் போட்டுக்கிட்டு அது உண்மையிலே மனுஷங்களுக்கு பிடிக்கல. அது மாதிரி செருப்பு போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு இதெல்லாம் மனுஷங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் செருப்பு வீட்டுக்கு வந்தோடனே ஏன் கழட்டுறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே போகும்போது செருப்பு காலோட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணமாக இருந்தாலும், வீட்டுக்கு வந்தோடனே அந்த வீட்டில் செருப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு சுமை, அதை இறக்கி வைக்கிறாங்க. அது மாதிரி வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறாங்க, ஜட்டி பனியன்லாம் கழட்டி போட்டு ஃப்ரீயாக, ஆண்கள்னால் மேலே சட்டை கூட போடாமல் இருப்பாங்க. அது மாதிரி பெண்கள்னால் நைட்டி போடுவாங்க, அல்லது அவங்க ஏதோ டிஷர்ட் பனியன் போட்டுப்பாங்க. அது மாதிரி ஆண்களும் ஏதோ டிஷர்ட் பனியன் மென்மையான ஆடைகளை அணிஞ்சுக்குவாங்க, ட்ரௌசர் போட்டுப்பாங்க ஆண்கள். இதிலேருந்தே தெரியுது, ஆடை என்பது அவர்களுக்கு விருப்பமான ஒன்று அல்ல, மனுஷங்களுக்கு விருப்பமான ஒன்று அல்ல. அது நிர்பந்திக்கப்பட்டது, திணிக்கப்பட்டது. அது ஆடை என்பது திணிக்கப்பட்டது. அல்லது திணிக்கப்பட்டதுன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆடை என்பது ஒரு பாதுகாப்பு கவசம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் இப்போ பெண்கள்லாம் ஆடை இல்லாமல் வெளியில் போனாக்கா, இப்போ நம்ம வாழ்கிற உலகத்தில் எல்லாருமே நமக்கு தெரியாதவங்கள தான் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ நகரங்களில் வசிக்கிறவங்க, கிராமத்தில் வசிக்கிறவங்களே இப்போ இன்றைக்கி ஒருத்தர் தெரியாதவங்கள ஆகிட்டு வராங்க அந்த அளவுக்கு. அப்போ நகரங்கள்லாம் யாருமே அவங்க யாருன்னு தெரியாது, நம்ம பார்க்குறவங்களாம் நமக்கு தெரிஞ்சவங்களே கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் பெண்கள் ஆடை இல்லாமல் போக முடியாதுல்ல, அதனால் ஆடை அணிகிறாங்க. அப்படின்னா ஆடைன்னா என்ன, ஒரு பாதுகாப்பு கவசம். பாலியல் வன்முறைகளிலிருந்து பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு பாதுகாப்பு கவசம்தான் ஆடை. முதற் பாதுகாப்பே இந்த பாலியல் வன்முறை தான். இப்போ வெயில் காலத்தில் ஏன் ஆடை அணிகிறாங்க, ஏற்கனவே அங்கே கசகசன்னு இருக்குது, புழுக்கமாக இருக்குது, அப்புறம் எதுக்கு ஆடை அணிகிறாங்க? குளிர்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஆடை அணிகிறீங்க, சரி. வெயில் காலத்தில் எதுக்கு ஆடை அணிகிறீங்க? அப்போ எதுக்கு ஆடை அணிகிறீங்கன்னா, அந்த பாலியல் வன்முறைகளிலிருந்து பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக ஆடை அணிகிறார்கள். அப்போ அதனால தான், இல்லைனா என்ன ஆகுதுன்னா, நம்ம பார்க்குற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன யாருன்னே தெரியாதவங்கள தான் நம்ம பார்க்குறோம் இந்த உலக வாழ்க்கையில். அப்போ அவங்க இந்த பெண்களை பார்க்கும்போது அந்நியர்களாக, எல்லாமே அந்நியர்கள். நம்மை சுற்றி எல்லாருமே அந்நியர்கள், நமக்கு தெரியாதவர். நம்ம பார்க்குறோம் டெய்லி, ஆனால் அவங்க யார் என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்கள பார்த்து பேசுகிறதும் கிடையாது, சிரிக்கிறதும் கிடையாது. நம்ம பாட்டு போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். பக்கத்தில் இருக்காங்க, ஆனால் நம்ம ஒரு நாள் பேசுகிறது கிடையாது. ஆனால் யார் என்னன்னு தெரியாது. அதனால் அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை வைக்க முடியாது. அவங்கெல்லாம் அந்நியர்கள். நம்ம டெய்லி பார்க்குறதுனாலே நமக்கு தெரிஞ்சவங்களாக ஆகிட முடியாது. அவங்க தமிழ் பேசுகிறாங்க அப்படிங்கிறனாலே அவர்கள் நமக்கு உறவினர்கள் ஆகிவிட முடியாது. உறவினர்கள் யார் தெரிஞ்சவங்கன்னா நம்ம பேசுகிறவங்க தான். அதாவது பேசிட்டாலே அவங்க தெரிஞ்சவங்களாக ஆகிடும். அதாவது பேசிட்டாலே அவங்க நம்பிக்கைக்குரியவர்களாகிவிட முடியாது. நமது நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் உள்ள தனிப்பட்ட விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லணும், அதுதான் நம்பிக்கை. இல்லை எவ்வளோ நாள் நாங்கள் பேசியிருக்கோம், அவர் வாழ்க்கையில் உள்ள விஷயத்தை அவர் சொல்லவே மாட்டார்னா அவருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இன்றைக்கி நாம் பார்க்குற எல்லாருமே நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம். தெரிந்தவர்களாக இருக்கலாமே தவிர நம்பிக்கையானவர்கள் கிடையாது. நம்பிக்கையானவர்னால் அவரால் நமக்கு எந்த ஆபத்தும் வராது, அந்த நம்பிக்கையை பெற வேண்டும். அதுதான் நம்பிக்கையானவங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையானவர்களோடு மத்தியில் நாம் வாழவில்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கையானவர்கள் மத்தியில் நாம் வாழவில்லை. அதனால்தான் அதனால் அவங்களெல்லாம் நம்பக்கூடாது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, பெண்கள் மேலே கை வச்சுருவாங்க. அதனால் பெண்களை ஒரு பாதுகாப்பு கவசம், ஆடை என்பது ஒரு பாதுகாப்பு கவசம். பாலியல் வன்முறைகளிலிருந்து பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு பாதுகாப்பு தான். அதுமாதிரி ஆண்களால் பெண்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இப்போ ஆண்கள் மட்டும் சரி, பெண்கள் மட்டும் ஆடை அணிந்து கொண்டு ஆண்கள் நிர்வாணமாக போகலாமே. ஏன்னா பெண்களுக்கு தானே அந்த பாலியல் வன்முறைகளிலிருந்து ஆண்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதனால் பெண்கள் மட்டும் ஆடை அணிந்தால் போதுமே, ஏன் ஆண்களும் ஆடை அணிகிறார்கள் அப்படின்னா, இப்போ ஆண்கள் நிர்வாணமாக வந்துட்டால் அதை பார்க்கும்போது பெண்களுக்கு ஆசைகள் அதிகமாகி அதுவே அந்த ஆண்களை பெண்கள் தூண்டுவதற்கு காரணமாக இருக்கும். அந்த ஆண்களுக்கு காம உணர்ச்சியை தூண்டி விடுவர்கள பெண்களும் ஆசை அடக்கணும்ல. பெண்களுக்கும் ஆண்களின் நிர்வாணத்தை பார்த்தா ஆசை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் பெண்களையும் கட்டுப்படுத்தணும், ஆண்களையும் கட்டுப்படுத்தணும். இப்போ பெண்களை ஆடை போட்டு மூடுவதனால ஆண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடைக்கிது. இப்போ அது பாலியல் வன்முறைகளிலிருந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஆண்களின் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடிகிறது. அதுமாதிரி ஆண்கள் மட்டும் நிர்வாணமாக இருக்கிறாங்க, பெண்கள் மட்டும் ஆடை அணிகிறாங்க அப்படின்னா, ஆண்களின் நிர்வாணத்தை பார்க்கும்போது பெண்களுக்கு ஒரு கிளர்ச்சி ஏற்படும். அதனால் அது பெண்களுக்கு அப்படியே ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும்.
அதாவது ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல், அதனால வந்து சரி ஆண்களும் ஆடை அணிகிறாங்க. சரி உங்களுக்காக நாங்களும் ஆடை அணிகிறோம் அப்படின்னு கூட ஆண்கள் ஆடை அணியலாம். பெண்கள் நீங்கள் மட்டும் ஆடை அணியாதீங்க பாவம், நீங்கள் அது ஒரு அது ஒரு பாதுகாப்பு கவசம் தானே. பெண்கள் சிரமப்படும் போது ஆண்கள் நாங்களும் சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு அந்த மாதிரி ஆண்களும் வந்து ஆடை அணியலாம். பெண்களுக்காக ஆடை அணியலாம். அல்லது ஆண்களுக்கும் இப்போ ஆண்கள் வந்து வெளியில் 4 இடத்துக்கு போகிறாங்க, ஜட்டி போடாமல் நிர்வாணமாக போக முடியுமா? அப்போது நிர்வாணமாக போகும்போது அந்தரங்க பகுதியில் ஏதாவது தாக்குதல் நிகழலாம், அடிக்கணும்னு தோணலாம். நிர்வாணமாக ஒருத்தர் வந்தார்னா என்ன பண்ணுவோம்? அடிக்கணும்னு தோணல. ஒரு பொது இடத்துல ஒருத்தர் நிர்வாணமாக போகிறாருன்னா அவரை அடிக்கணும், தாக்கணும், அவர் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு தோணல. அது மாதிரி தான், அப்படி தோணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஆண்களும் ஆடை அணிகிறார்கள். அந்த மாதிரி நிர்வாணமாக போனால் அது மாதிரி தாக்குதல் எதுவும் நடத்திடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஆடை அணிகிறார்கள். ஆடை அணிவது என்பது அந்த ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஆணின் காம உணர்ச்சி பெண்கள் ஆடை அணிவதால் ஆணின் காம உணர்ச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது. பெண்கள் ஆடை அணிவதால் ஆண்களின் காம உணர்ச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது. அது மாதிரி ஆண்கள் ஆடை அணிவதால் இந்த ஆண்கள் மீது வன்முறை இருக்கலாம். ஆண்கள் மீது ஒரு வன்முறை, ஆண்களை அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆண்களுக்கு கட்டுப்படுது. எதனால் அப்படின்னா, ஆண்கள் ஆடை அணிவதால் ஆண்களை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற எண்ணம் ஆண்களுக்கு கட்டுப்படுகிறது. ஆண்களை அடிக்கணும், உதைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆண்களுக்கு கட்டுப்படுது. அதாவது வந்து இது ஆடை என்பது வெறும் பாலியல் வன்முறையிலிருந்து பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பதில்லை, வன்முறையிலிருந்தே அது ஆண்களுக்கும் பாதுகாப்பை தருகிறது. அது பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. பாலியல் வன்முறை மட்டுமே வன்முறை இல்லாமல் பிற வன்முறைகளிலிருந்தும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஆடை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில், நாடோடித்தனமான வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்ட இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாலியல் வன்முறைகள் மற்றும் பொதுவான வன்முறைகளிலிருந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஆடை என்பது ஒரு பாதுகாப்பை தருகிறது. ஆடை அணிவதால் தான் இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக அந்த உலகம் முழுக்க நாடோடித்தனமாக சுற்றுற இந்த வாழ்க்கை முறைக்கு, இது நாடோடித்தனமான சுற்றுகிற வாழ்க்கை, அதுக்கு ஆடை என்பது நமக்கு தேவைப்படுகிறது. ஆடை அணிந்தால் தான் நம்ம உலகத்தில் எல்லா நாட்டையுமே பார்த்துட்டு வரலாம். அப்போ இந்த நாடோடித்தனமான வாழ்க்கை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறையில் அடிப்படையானது. அப்போ நிலையாக ஒரு இடத்துல வசிக்கும் போது நமக்கு ஆடை என்பது தேவையில்லை. இன்றைக்கி நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை, அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, சென்னையிலேருந்து மதுரைக்கு, மதுரையிலேருந்து சென்னைக்கு, கோயம்புத்தூர், அங்கே இங்கேன்னு மனுஷங்க போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அதன் மூலம் அது நாடோடித்தனமான வாழ்க்கை தான் மனித திறமைக்கு காரணமாகவும் இருக்குது. நீ நிலையாக ஒரு ஊரில் வசிச்சுக்கிட்டு எல்லா மக்களுமே நிலையாக ஒரு ஊரில் வசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள்னு வச்சுப்போம். அப்படியே ஊராக போகிறதுக்கு சிலருக்கு பிடிக்காது, நிறைய பேத்துக்கு பிடிக்காது. ஊராக ட்ராவல் பண்ணுறதே பிடிக்காது. ஒரு ஊரில் இருக்கிறோமா அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது, சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறது, கன்னியாகுமரியிலேருந்து மதுரைக்கு போகிறது, இதெல்லாம் எல்லாத்துக்குமே பிடிக்காது. ஒரு ஊரில் இருக்கிறோமா, நிலையாக ஒரு இடத்துல வசித்தோமா, செட்டில் ஆகுறதுன்னு சொல்லுவாங்களே, செட்டில்டு, அதான் அது. நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணுங்கிற அந்த மனப்பான்மைக்கு பேர் தான் செட்டில் ஆகணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஒரு இடத்துல நம்ம நிலையாக ஒரு இடத்துல இருக்கணும், போகக்கூடாது, அலையக்கூடாது. அதனால் அலையிறது ரொம்ப ஆபத்தானது. நீ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஒரு விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் செட்டில் ஆகணும் அப்படிங்கும்போது, செட்டில் ஆகிற அப்படின்னா, ஒரு இடத்துல நிலையாக வசிக்கிற அப்படின்னா உனக்கு இருக்கிற ஆபத்துகள் ரொம்ப குறைஞ்சி போகுது. அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை என்பது நாடோடித்தனமான வாழ்க்கை முறை. நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை முறை என்பது நிறைய ஆபத்துகள் நிறைந்தது. அந்த ஆபத்திலிருந்து மனுஷங்க தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு பாதுகாப்பு கவசம் தேவைப்படுகிறது. இந்த உடலை மறைக்க வேண்டும், உடலை வெளிப்படுத்தக்கூடாது. அதை வெளிப்படையாக காட்டினா வன்முறையில் ஈடுபட வேண்டும் என்று தோன்றும். பெண்கள் வந்து ஆடை அணியாமல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பெண்கள் மீது பாலியல் வன்முறை ஏற்படும். அதுமாதிரி ஆண்கள் வந்து ஒருத்தன் வந்து நல்ல உடல் பலமாக இருக்கிறான், அவன் வந்து இன்னொரு தெருவுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, இன்னொரு தெருவுக்கு, அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறான், அவன் உடம்பு பயங்கர 6 பேக்லாம் வச்சுருக்கான், சட்டை எதுவும் போடாமல் இன்னொரு ஊருக்குள்ளே போகிறான் அப்படின்னா, அந்த ஊரில் உள்ள பெண்கள்லாம் இந்த ஆணை பார்ப்பாங்க. இந்த நிர்வாணமாக போகிறான்ல, இன்னொரு ஊர்லேருந்து வந்தான் பாருங்கள் இந்த ஆண், இவன் வந்து 6 பேக் வச்சுருக்கான், உடம்பு பலமாக இருக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆண் வந்து சட்டை கிட்டெல்லாம் போடாமல் இன்னொரு ஊருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஊருக்கு போகும்போது இவன் உடம்பு அந்த ஊரில் உள்ள பெண்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஊரில் உள்ள ஆண்களுக்கு இவன் மேலே ஒரு பொறாமை, கடுப்பு, கோபம்லாம் வந்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா எங்கள் ஊர் பெண்களை வந்து நீ கவர் பண்ண வரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்துட்டு உடம்பு நல்ல உடம்பை நல்லா ஏற்றிட்டு சூப்பராக உடம்பு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி எங்கள் ஊர் பெண்களை நீ வந்து மயக்கிறக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி வேறு ஊர்லேருந்து ஒரு நல்ல உடல் கட்டோட ஒருத்தன் வரான் அப்படின்னா, அவன் சட்டை போடலை, நிர்வாணமாக வரான் அப்படின்னா, இந்த ஊரில் உள்ள ஆண்கள் சும்மா விட மாட்டாங்க. எங்கள் ஊர் பெண்களை மயக்குவதற்காக வருகிறாயா அப்படின்னு சொல்லி அந்த ஆண் மீது வன்முறையில் ஈடுபடுவார்கள். அது மாதிரி பெண்கள் ஒரு ஊரில் உள்ள ஒரு பெண் இன்னொரு ஊருக்கு நிர்வாணமாக போகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஊரில் உள்ள பெண் என்ன பண்ணுவான், என்னடி எங்கள் ஊருக்கு எங்கள் ஊரில் உள்ள ஆண்களை நீ மயக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி புதுசாக வேறு ஊர்லேருந்து வந்த பெண் மீது வன்முறையில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது போன்ற வன்முறைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆடை அணிகிறார்கள். ஆடை என்பது ஒரு பாதுகாப்பு கவசம். இது போன்ற வன்முறைகளிலிருந்து மனுஷங்க தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பாதுகாப்பு கவசம் ஆடை. ஆடை என்பது ஒரு பாதுகாப்பு கவசம். அப்படின்னா நம்ம நிலையாக ஒரு இடத்துல வசிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆடையே தேவையில்லை. ஏன்னா நம்ம இன்னொரு ஊருக்கு போகக்கூடாது. அங்கே அப்படி போகிறதா இருந்தால் நம்ம ஆடை அணிய வேண்டும். இன்னொரு ஊருக்கு போகும்போது தான் நமக்கு ஆடை தேவைப்படுகிறது. நம்ம ஊரில் இருந்துட்டால் நமக்கு ஆடையே தேவையில்லை. நம்ம ஏன் வீட்டில் இருக்கும்போது பெருசாக ஆடைகள்லாம் அதிகமாக கவனம் செலுத்து, மெல்லிய ஆடைகளை அணிவோம். வீட்டில் இருந்தால் ஒரு லுங்கி கட்டிக்குவோம், சட்டை கூட போட மாட்டோம், பனியன் போட்டுப்போம். பெண்கள் நைட்டி போட்டுப்பாங்க. ஏன்னா அது வீடு, இது நம்ம வீடு, அங்கே யாரும் நம்மளை எதுவும் கேட்க முடியாது. அதே மாதிரி நாம் ஒரு ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு இந்த மாதிரிலாம் போகாமல் ஒரு ஊர்லேயே நம்ம நிலையாக வசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நிலையாக அங்கேயே தங்கி அங்கேயே வசிக்கிறோம். எக்காரணம் கொண்டு நம்ம வெளியிலே போகல, வெளியூர்களுக்கு உள்ளே போகல அப்படின்னா நமக்கு ஆடையே தேவையில்லை. ஏன்னா அது நம்ம ஊர். அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே காலங்காலமாக அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் தெரிஞ்சவங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்பிக்கையானவங்க, குடும்ப உறவினர்கள் எல்லாம் நம்பிக்கையானவங்க. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு பயந்துக்கிட்டு ஆடை அணியணும்? அவங்க நம்ம ஊருக்காரங்க தானே. அப்போது அவங்க எப்படி நமக்கு எதிராக மாறுவாங்க? அவங்களுக்கு பயந்து நாம் ஏன் பயப்படணும்? அதுமாதிரி அவங்களும் நமக்கு எதுக்கு பயப்படணும் அப்படின்னு யோசிப்பாங்கள்ல. இப்போ நாமளும் அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, அவங்களும் நம்மளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி அப்போ நம்ம ஆடை அணிய வேண்டிய அவசியம் எப்போ வராதுன்னா, நிலையாக ஒரு இடத்துல வசிக்கும் போது வராது. நிலையாக ஒரு இடத்துல வசித்தாக்கா உங்கள் ஆடைகளே உற்பத்தி பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரி பருத்தி ட்ரெஸ்ஸு, பாலிஸ்டரு இது மாதிரி ஆடைகளை உற்பத்தி பண்ணணுன்னா நிலையாக ஒரு இடத்துல வசிக்கக்கூடாது. ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு மனுஷங்க அப்படியே சுற்றி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க திறமைகளை வளர்த்துக்க முடியும். ஒரு ஊர்லேயே நீ தங்குற, உலகத்தில் உள்ள எல்லாரும் அவங்கவுங்க பிறந்த ஊர்லேயே தங்கி வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க திறமைகளை எப்படி வளர்த்துக்க முடியும்? பல இடங்களுக்கு போகணும். திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்காக பல இடங்களுக்கு போகணும். ஒரு கிராமத்தில் வசிப்பவர் படிப்பதற்காக நகரத்திற்கு வர வேண்டும், தொழில் செய்வதற்காக பெருநகரத்திற்கு வர வேண்டும். அந்த தொழிற்சாலை அவர் கற்றுக்கிட்ட அந்த தொழிலை செய்வதற்கு எங்கே தொழிற்சாலை இருக்கோ அங்கே போகணும். அப்படியெல்லாம் அப்படி தான் நாடோடித்தனமான வாழ்க்கை என்பது அப்படி தான் வருது. திறமைகளை வளர்த்து கொள்வதற்காக பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. எங்கே திறமைக்கு மதிப்பு இருக்கோ அங்கே போக வேண்டியிருக்கு. எங்கே திறமையை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே போக வேண்டியிருக்கு. இப்படித்தான் நாடோடித்தனமான வாழ்க்கை அமைகிறது. படிக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறாங்க, வேலை செய்கிறதுக்காக லண்டன் போகிறாங்க. அந்த மாதிரி படிக்கிறது அதான் படிக்கிறதுக்காகவும் திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவும் தொழில் செய்கிறதுக்காகவும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றோம். இதுதான் நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை முறை. அப்போ பள்ளிக்கூடங்களே இல்லாத ஒரு வாழ்க்கை 2040 அப்புறம் வருது. தொழிற்சாலைகளே இல்லாத வாழ்க்கை, மின்சாரமே இல்லாத வாழ்க்கை. அப்போ மனுஷங்க நிலையாக தான் ஒரு இடத்துல வசிப்பாங்க. அவங்க நாடோடித்தனமாக போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது, அலுவலகம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லாரும் விவசாயம் தான் பார்க்க போகிற. அப்போ நீ எதுக்கு இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏன் போக போகிறதில்ல. உன் ஊர்லேயே உனக்கு விவசாயம் நல்லா இருக்குது, அங்கேயே விவசாயம் பண்ணால் அங்கேயே இருக்குது. ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ ஒரு ஊர்லேயே தான் இருக்கிற. அப்போ தொழிற்சாலை எதுவுமே கிடையாது அப்படின்னா ஆடைகளையும் நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. ஆடைகளும் நமக்கு அவசியம், ஆடைகளும் நமக்கு கிடைக்காது. இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்து 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும்போது மனுஷங்க ஒரு ஊர் விட்டு ஊர், அங்கே பள்ளிக்கூடம் கிடையாதுனால படிக்கிறதுக்காக ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போக மாட்டாங்க. தொழிற்சாலை இல்லைங்கிறதுனால தொழில் செய்வதற்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக மாட்டாங்க. விவசாயம் தான் பார்ப்பாங்க உலகத்தில் உள்ள எல்லாரும். அப்படிங்கும்போது அவங்க ஊர்லேயே விவசாய நிலத்தில் விவசாயம் செஞ்சுட்டு அவங்க ஊர்லேயே இருக்க போகிறாங்க. இன்னொரு ஊருக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆடை கொண்டு நம்ம உடலை மூட வேண்டும். ஒரு பாலியல் வன்முறை குறித்து அச்சம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ஊர் இது, நம்ம ஊர்னால் நம்ம ஊரில் எல்லாருமே நமக்கு பாதுகாப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் உள்ள பெண்களும் சரி ஆண்களும் சரி ஆடை அணிவதை நிறுத்தி விடுவார்கள். மேலும் அவர்களுக்கு ஆடையே கிடைக்காது. ஏன்னா தொழிற்சாலையே இருக்காது, தொழிற்சாலை என்பதே இருக்காது, பள்ளிக்கூடம் என்பதே இருக்காது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில்.
அப்படி இருந்தால் தொழிற்சாலை இல்லைன்னா ஆடை என்பது உங்களுக்கு எப்படி உற்பத்தி செய்ய முடியும்? அப்போ வேறு வழியே இல்லை, அவங்க ஆடை அணிய மாட்டாங்க. ஆடை அணிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு ஊரில் தான் இருக்காங்க. ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு போக போகிறதில்ல. எதுக்காக ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு போவாங்க? படிப்பதற்காகவும் வேலை செய்வதற்காகவும் தான் ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு போவாங்க. அங்கெல்லாம் பள்ளிக்கூடமும் கிடையாது, விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலுமே செய்ய மாட்டாங்களே, தொழிற்சாலையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க படிக்கிறதுக்காகவும் தொழில் செய்கிறதுக்காகவும் எதுக்கு ஊர் விட்டு நாடு, நாடு விட்டு நாடு எதுக்காக போகணும்? எதுக்காக நாடோடித்தனமாக வாழணும்? நாடோடித்தனமாகவே அவங்க வாழ மாட்டாங்க. அதனால் நிலையாக ஒரு இடத்துல வசிப்பாங்க. நிலையாக ஒரு இடத்துல வசிக்கும்போது உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது. அங்கே வந்து ட்ரெஸ்ஸு எதுவுமே கிடைக்காது. நீ தான் உனக்கு தேவையான ஆடைகளை தயாரித்து கொள்ள வேண்டும். அது நிலையாக ஒரு இடத்துல வசிக்கும்போது நமக்கு வன்முறை, பாலியல் வன்முறை குறித்த பயம் நமக்கு கிடையாது. எந்த ஒரு வன்முறை பற்றிய பயமே கிடையாது. ஏன்னா அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே உனக்கு தெரிஞ்சவங்கிறனால அவங்க உனது நம்பிக்கைக்குரியவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். எல்லா வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க, எல்லா வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க, எல்லா வீட்லேயும் ஆண்கள் இருப்பாங்க. எல்லாருமே நிர்வாணமாக இருக்கும்போது நிர்வாணம் என்பது ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறிவிடும். அது யாரோ இருவர் மட்டும் நிர்வாணமாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த பாதுகாப்பு, மற்றவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது. மற்றவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, அந்த நிர்வாணமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு அப்படி கிடையாது. எல்லாருமே ஆண்களும் பெண்களும், அண்ணனும் தங்கச்சியும், அம்மாவும் பையனும், பேரனும் பேத்தியும், பாட்டியும் தாத்தாவும், பொண்டாட்டியும் புருஷனும், மச்சி நிச்சயம் கொழுந்தியாவும் எல்லாருமே நிர்வாணமாக தான் இருப்பாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அதாவது அண்ணியும் அண்ணனும் தம்பியும் தங்கச்சியும், மாமனும் மச்சானும், அத்தையும் பாட்டியும் தாத்தாவும் சித்தப்பாவும் தங்கச்சியும் அக்காவும் அண்ணனும் தம்பியும் சின்ன தம்பி எல்லாருமே நிர்வாணம் தான். அது எப்படி இருக்க முடியும்? ஒரு அம்மாவும் மகனும், ஒரு அக்காவும் தம்பியும், ஒரு அண்ணனும் தங்கச்சியும் எப்படி நிர்வாணமாக இருப்பாங்க? வயது வந்தவர்கள் 20 வயசுக்கு மேலாம் எப்படி அவங்களுக்கு கூச்சமாக இருக்காதா? இப்போது இருக்காங்களே, இருக்க முடியும் என்பதற்கு உதாரணங்கள் இருக்குதே. இருக்க முடியும்னு அதான் இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் நிர்வாணமாக இருக்காங்களே. அங்கெல்லாம் நிறைய உலகத்தில் பல இடங்களில் நிர்வாணமாக வாழ்கிறார்கள். முன்னேறிய நாடுகளில் நிர்வாணமாக வாழ முடியும் என்று நிர்வாண இயக்கங்களை வைத்து நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிர்வாணங்கிறது ஒரு சாதாரண விஷயம்னு அதை மக்கள் நிரூபித்து அது சர்வசாதாரண விஷயந்தான். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நிர்வாணமாக வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் பற்றி எனது கருத்துக்களை சிலவற்றை நான் இங்கு பகிர்ந்தேன். ஆடை அணிவது ஒரு பயம்தான், அது ஒரு சுமை தான். அது ஒரு மன அழுத்தத்தை தரும். மற்றவங்க மேலே உள்ள பயத்தில் தான் நம்ம ஆடையை அணிகிறோம். அதாவது நிர்வாணமாக ஏன் மேல் சட்டை போடலன்னா கூட இப்போ அடிப்பாங்க. ஆண்கள் மேல் சட்டை போடாமல் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கட்டும், அப்போ அடிப்பாங்க அவங்கள. என்னடா இவ்வளோ இது கூட நாகரிகம் தெரியல, பொது இடத்துக்கு வர சட்டை இல்லாமல் ஒரு பஸ்ஸில் ஒரு ஆண் ஏறி பார்க்கட்டுமே, அவங்கள அடிப்பாங்க. அது கிராமத்து மக்கள் கூட முன்னாடியெல்லாம் சட்டை போடாமல் ஆண்கள் வெளியில் போயிட்டு வருவாங்க, வேறு சட்டை போடாமல் போயிட்டு வருவாங்க. இப்போல்லாம் சட்டை போடுறாங்க, சட்டை போடலன்னா அடிப்பாங்க. பொது இடத்துல நீ அரை நிர்வாணமாக போனாலே அடிப்பாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி ஆடை அணிவது எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தை தரும். நம்ம ஆடையெல்லாம் விரும்பி அணியலை. நீ ஆடை அப்படின்னா விரும்பி ஆடை அணியலைன்னா ஒன்று சும்மா விட்டுருவாங்களா? ஒரு ஆணோ பெண்ணோ ஆடை அணியாமல் இன்றைக்கி பொது இடத்துக்கு வந்தால் விட்டுருவாங்களா? அடிச்சு போடுவாங்க. அந்த பயம்தான், வன்முறை பயம்தான் நம்ம ஆடை அணிவதற்கு காரணம். யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னா நீ ஆடை அணியாமலே நீ போவ. அதுக்கு பயந்தான் அவங்க மிரட்டுறாங்க. நீ ஆடை மட்டும் அணியாமல் பாரு, ஒன்று அடிக்கிறானா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லாமல் மிரட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் ஆடை அணிவது ஏதோ நம்ம விருப்பத்தின் பேரில் ஆடை அணிகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அதில் நம்முடைய விருப்பமும் இருக்குது. அதே நேரத்தில் ஆடை அணியலைன்னா, நம்ம விரும்பலைன்னா ஆடை அணியக்கூடாது, ஆடை இல்லாமல் வெளியில் வரலாம் அப்படின்னு நினச்சி நீ வந்தேன்னா என்ன ஆகுனா அடி விடும். அந்த பயமும் இருக்குது. பெண்கள் ஆடை அணியாமல் போகலன்னா பெண்களுக்கு மீது பாலியல் வன்முறைகள் நிகழ்த்தப்படும். அந்த பயம் பெண்கள் ஆடை அணிவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. அதனால் மற்றவங்க மேலே உள்ள அச்சுறுத்தல் தான் நாம் ஆடை அணிவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஒரு 50% அச்சுறுத்தல், நாம் ஒரு 50% ஒரு விருப்பம், அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். அதனால் அப்போ அது ஒரு மன அழுத்தத்தை தரும். ஏன்னா மற்றவங்கள பயந்து தான் நம்ம ஆடை அணிகிறோம். ஒரு சட்டை பட்டனை மேலே உள்ள ஒரு பட்டனை கழட்டி விட்டு நெஞ்சு தெரிகிற மாதிரி போனாலே பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஆபத்து. பெண்கள் கவர்ச்சியாக இந்த சாதாரண மக்கள் வாழ்கிற இடத்துல பெண்கள் கவர்ச்சியாக வந்தாலே அவங்களுக்கு ஆபத்து. அதுவே பெண்கள் ரொம்ப கவர்ச்சியாக இருக்காங்க, ஆடை குறைவான ஆடைகளை அணிந்து, நவநாகரிக குறைவான ஆடைகளை அணிந்து ஒரு சாதாரண மக்கள் வாழ்கிற இடத்துக்கு வர முடியாது.
அவங்களுக்குன்னு மேற்தட்டு மக்கள், அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் அவங்க குறைவான ஆடையோடு சுதந்திரமாக வாழ முடியும். அந்த மாதிரி ஆடை அணிவது என்பது நமது விருப்பம் சார்ந்தது கொஞ்சம்தான். மற்றவங்க மேலே உள்ள ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல், மிரட்டுறாங்க, நீ ஆடை அணியாமல் வெளியே வராத அப்படின்னு மிரட்டுறாங்க. ஒரு பொதுவான இடத்துல வந்தால் நீ சட்டை போட்டு வா, இல்லைன்னா அடி விடும். அப்போது அந்த ஆடை என்பது நமக்கு எவ்வளோ அழுத்தத்தை தரும்னு நினச்சி பாருங்கள். அதனால தான் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஆடையை கழட்டி போட்டு லேசான ஆடை அணிகிறோம். அது அவ்வளோ மன அழுத்தத்தை தரும், அவ்வளோ சந்தோஷத்தை தரும். அப்படின்னா வீட்டில் ஆடை அணியலாமே, வீட்டிலே நீ என் பண்ணிட்டு உட்காரலாமே. நீ வீட்டில் வந்தாலும் விதவிதமான ட்ரெஸ்ஸை போடலாமே, ஏன் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் கழட்டி போடுற? அதுவும் பார்த்திங்கன்னா சிலர் நமக்கு தெரியாது, வெளியில் ஆண்களும் பெண்களும் வீட்டுக்குள்ளே நிர்வாணமாக வாழ்ந்து பார்ப்பாங்க. அவங்க நிர்வாணம் குறித்த கேள்வி இடும் பொழுது வீட்டுக்குள்ளே நிர்வாணமாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க நிர்வாணமாக இருப்பாங்க. அவங்க குடும்பம் அதாவது தனிமையில் தங்கியிருக்காங்க, அல்லது அவங்க கணவன் மனைவி இருவரும் நிர்வாணம் குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க நிர்வாணமாக இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன வயசில் குழந்தை இருந்தால் கூட அவங்க நிர்வாணமாக வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க. அது மாதிரியான முயற்சி உலகத்தில் வெளியே தெரியாமல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி நிர்வாணம் பற்றி அப்போ வீட்டில் அப்படி இருக்க முடியும், வெளியில் இருக்க முடியுமா? வெளியில் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அது வன்முறை ஏவப்படும். அதுபோன்று வந்தால் வன்முறை நிகழ்த்தப்படும். அந்த பயம் நம்ம ஆடை அணிவதற்கு ஒரு காரணம். ஆடை என்பது ஒரு சுமை தான். அது ஆடை என்பது ஒரு மன அழுத்தம் தான். ஆடை அணிவதற்கு காரணம் நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை. நம்ம புதிய இடத்துக்கெல்லாம் போகிறோம், தெரியாத ஆட்களை பார்க்குறோம். அவங்க நம்பிக்கையான ஆட்கள் கிடையாது, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பெண்கள் ஆடை அணியாமல் போனால் பெண்கள் மீது பாலியல் வன்முறை நிகழ்த்தப்படும். ஆண்கள் ஆடை அணியாமல் போனால் எங்கள் ஏரியாவுக்கு நீ ட்ரெஸ் இல்லாமல் எங்கள் ஊர் பொண்ணுங்களை மயக்கலான்னு வரியா, எங்கள் ஊர் பொண்ணுங்களை உஷார் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கே நீ சட்டை இல்லாமல் வரியா அப்படின்னு சொல்லி ஆண்கள் ஆடை அணியாமல் போனால் ஆண்கள் மீது வன்முறை நிகழ்த்தப்படும். ஒரு ஆண் நல்லா 6 பேக் வச்சுருக்கான், அவன் இன்னொரு ஏரியாவுக்கு போகிறான் அப்படின்னா அந்த ஏரியாவில் உள்ள பொண்ணுங்கள்லாம் இவனை பார்ப்பாங்க. இவனை பார்த்தோன்னே அந்த ஏரியாவில் உள்ள ஆண்களுக்கெல்லாம் கடுப்பாயிடும். ஏன்டா எங்கள் ஏரியாவுக்கு வர சட்டை இல்லாமல் வர, ஏன் சட்டை போட்டு வர மாட்டியா? இங்கே உள்ள பெண்களை நீ கவர் பண்ணலான்னு வரியா? இங்கே கல்யாணம் ஆன பொண்ணுங்க இருக்காங்க, படிக்கிற பொண்ணுங்க, எல்லா பொண்ணுங்களையும் நீ கவர் பண்ணலான்னு வரியா? ஒழுங்காக சட்டை மாட்டு, இந்த பக்கமே வராது அப்படின்னு அடித்து தத்திடுவாங்க. இந்த வன்முறை பயம் தான் நம்ம ஆடை அணிவதற்கு காரணம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம், ஒரு தெருவுலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்ம ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. நீ என்னத்துக்கு வந்தியோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இரு. எங்கள் ஏரியாவுக்கு பெண்களை உஷார் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் உடம்பை காட்டி பெண்களை உஷார் பண்ணுறது, அந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. அதுமாதிரி பெண்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது கவர்ச்சியான ஆடை அணிந்து கொண்டு போனால் அந்த ஏரியாவில் உள்ள பெண்களுக்கு கடுப்பாயிடும். ஏண்டி எங்கேயோ இருந்து எங்கள் ஏரியாவுக்கு எங்கள் ஒரு பசங்க, எங்கள் ஒரு ஆம்பளைகிட்ட மார்பை காமிச்சு எல்லாத்தையும் மயக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணுங்க சண்டைக்கு வந்துடுவாள். அப்போ நீ இப்படி போனால், அடிக்கடி போனால் எங்கள் ஏரியாவில் உள்ள பசங்க, எங்கள் ஏரியாவில் உள்ள ஆம்பளைங்கள்லாம் ஓம் பக்கம் திரும்பிடுவாங்க, எங்களை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் சண்டைக்கு வந்துடுவாங்க. அது அந்த மாதிரி பல அச்சுறுத்தல்கள் தான் நாம் ஆடை அணிவதற்கு ஒரு நெருக்கடியாக நிர்பந்தமாக இருக்கிறது. ஆடை அணியாமல் போனால் அது நமக்கு ஆபத்தாக மக்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டு. அதனால தான் ஆடை அணிகிறோம். ஆடை என்பது ஒரு நிர்பந்தம், ஒரு சுமை, அது ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு நடைமுறை. அது ஆடை இல்லாத ஒரு உலகத்தில் வாழணும்னு எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசை. அப்புறம் ஆடை எதுக்காக இன்னொரு காரணத்துக்காக ஆடை அணிகிறாங்க, தொப்பையை மறைக்கிறதுக்காக. உடம்பில் ஃபிட்னஸ் இருந்தால் வெளியே காட்டணும்னு தான் ஆசை வரும். தொப்பையும் தொந்தியுமாக இருந்தால் அந்த உடம்பை வெளியே காட்டணும்னு ஆசையே வராது, கூச்சப்படுவாங்க, யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்படுவாங்க. உடம்புல ஃபிட்னஸ் இல்லை, உடல் பருமன் அதிகரிச்சிருச்சு, வயிறெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிருச்சு, பெருசாகி தொங்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு ஷேப் இல்லை, ஒரு உடம்புல ஒரு வடிவம் இல்லை, ஒரு அழகான வடிவம் இல்லை, ஒழுங்கில்லாத வடிவம், ஒழுங்கில்லாமல் அங்கங்கே சதை தொங்கி போய் கிடக்குது. அதனால அந்த ஆடையை போட்டு மூடுறாங்க, பார்க்குறவங்க சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்துக்கிட்டு ஆடை அணிகிறார்கள். ஒரு உடம்பு 6 பேக்காக இருக்குது, சும்மா ஸ்ட்ராங்காக இருக்குது, கட்டுமட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஆண்களும் பெண்களும் அதை வெளியே காட்டணும்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட உடம்பை 4 பேர் பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க. அதனால் ஆடை அணிவதற்கு இதுவும் ஒரு காரணம். 4 பேர் கேலி பண்ணிடக்கூடாது, தொப்பையும் தொந்தியுமாக இருக்கிற நம்ம உடம்பை பார்த்து 4 பேர் கேலி பண்ணுறக்கூடாது, அதுவும் நாம் ஆடை அணிவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அப்படின்னா நம்ம உடம்பை வெளியில் காட்டணும் அப்படின்னா உடம்பை உறுதியாக்கினா மட்டும்தான் அந்த உடம்பை வெளியே காட்டவே முடியும். உடம்பை உறுதியாக்கணும். ஆனால் அதே நேரத்தில் உடம்பை உறுதியாக்கினாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகில், இந்த நாடோடித்தனமான வாழ்க்கையில் நீங்கள் உடம்பை வெளியே காட்ட முடியாது.
நீங்கள் உடம்பு என்ன தான் உறுதியாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் சரி, நீ வந்து வெளியில் பொதுவான இடத்துக்கு வந்தா, அல்லது ஒரு தெருவுலேருந்து நீ இன்னொரு தெருவுக்கு போகிற, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற அப்படிங்கும்போது நீ கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சட்டை போட்டு தான் ஆகணும். ட்ரெஸ் அணிஞ்சிக்கிட்டு தான், ஆடை அணிந்து கொண்டு தான் வெளியே வர வேண்டும். அப்போ அதுதான் உனக்கு பாதுகாப்பு. அதனால் அப்போ எங்கே வந்து நிர்வாணத்துக்கு ஒரு சுதந்திரம், நிர்வாணமாக வாழ்வதற்கான சுதந்திரம் எங்கே கிடைக்கும்னா, நிலையாக ஒரு இடத்தில் வசிக்க வேண்டும். அது மாதிரி இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகில் வசிக்காமல் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் காடுகளில் வசிக்கும்போது, நாமளே திட்டமிட்ட உருவாக்கப்பட்ட காடுகளில் வசிக்கும்போது நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும். ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடுலாம் போகக்கூடாது. விவசாயம் தான் எல்லோரும் பார்க்கணும். அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே அப்போ வந்து நம்ம நிர்வாணமாக வாழலாம். நிர்வாணம் வாழ்வதற்கு அங்கே பாதுகாப்பு கிடைக்கும். அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் அது கிடைக்கும். அப்போ நிர்வாணம் என்பது ஆடைகளிலிருந்து ஒரு விடுதலை. அதான் நிர்வாணம்னா என்னென்னா, ஆடைகளிலிருந்து நாம் ஒரு விடுதலை அடைவது. ஆடை இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் சுதந்திரம். நிர்வாண வாழ்க்கை தான் சுதந்திரம். வெளிப்படையான அணுகுமுறை. மூடி மறைக்கிறது இருக்குல்ல, உண்மையை மூடி மறைக்கிறது. நிர்வாணம் தான் உண்மை. அதை வந்து அந்த நிர்வாணத்தை மூடி மறைக்காமல் நிர்வாணமாக வாழ்வது தான் வெளிப்படையான ஒரு வாழ்க்கை. உண்மைகளை வெளிப்படையாக காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை முறை. அது நம்ம 2040க்கு அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறை, அதன் பிறகு வரப்போகிற அடுத்தடுத்த தலைமுறை உலகம் முழுக்க எல்லாருமே நிர்வாணமாக வாழ போகிறாங்க. மனுஷங்க எல்லாருமே 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கிறோம். அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அடுத்தடுத்த தலைமுறையினர் அத்தனை பேரும் எல்லாருமே நிர்வாணமாக வாழ போகிறாங்க. நிர்வாணமாக வாழ்வதாக இருந்தால் உனக்கு உடல் ஃபிட்டாக இருந்தால் தான் உடம்பை வெளியே காட்டணும்னு நினைப்பாங்க. இந்த தொப்பை தொந்தி இதெல்லாம் இருக்காது. அப்போ தான் வந்து உடம்பை வெளியே காட்டுறதுக்கான ஒரு போட்டியே நடக்கும். நிர்வாணமாக வாழ்வதற்கே ஒரு போட்டி நடக்கும். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய, அப்போவும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிறாங்களா 2040க்கு அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறையினர், அவர்களெலாம் எவ்வளோ அறிவாளிகளாக இருப்பாங்க பாருங்கள். எந்த அளவுக்கு தெளிவானவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திர விரும்பிகளாக இருப்பார்கள். அதே நேரத்தில் கட்டுப்பாடு உடையவர்களாக இருப்பார்கள். ஏன் வந்து கட்டுப்பாடு? நிர்வாணத்திற்கான பாதுகாப்பு தான் கட்டுப்பாடு. கட்டுப்பாடாக இருந்தால் தான் நீ நிர்வாணமாகவே வாழ முடியும். அது மாதிரி உனக்கு வந்து காவலர்கள் தேவை. பெண்களுக்கு வந்து திருமண உறவு என்பது தேவை. உனக்கு கணவனோ காதலனோ தேவை, உறவுமுறை தேவை, அப்பா தேவை, தம்பி தேவை, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, இந்த உறவுமுறையெல்லாம் தேவை. அப்போ தான் பெண்களுடைய நிர்வாணத்திற்கு இவர்கள் எல்லாரும் பாதுகாவலர்கள். ஒரு குடும்பமாக ஏன் வாழணும்? அந்த குடும்ப அமைப்பு ஏன் தேவை? பெண்கள் நிர்வாணமாக வாழ வேண்டும் என்றால் அந்த நிர்வாணத்திற்கு ஒரு பாதுகாப்பு. இவர்கள் அத்தனை பேரும் காவலர்கள். அண்ணன், தம்பி, கணவன், அந்த மாதிரி தாத்தா, சித்தப்பா, இப்படி வந்து இவர்களை பெரியப்பா, இவர்கள் எல்லாருமே தம்பி, மகன், பேரன், இவங்க எல்லாருமே காவலர்கள். பெண்களின் நிர்வாணத்தின் காவலர்கள் யாருன்னா ஆண்கள். அப்போது உறவுமுறை என்பது தேவை. பெண்கள் நிர்வாணமாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு தான் உறவுமுறை. உறவினர்கள், குடும்ப அமைப்பு, கூட்டு குடும்பம், அண்ணன், தம்பி, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, இந்த மாதிரியான உறவுமுறைகள், இது எல்லாமே பாதுகாவலர்கள், நிர்வாணத்தின் பாதுகாவலர்கள், பெண்களின் நிர்வாணத்தின் பாதுகாவலர்கள் இவர்கள்லாம். அப்படின்னா உறவுமுறை எப்படி ஏற்படும்? குடும்ப அமைப்பு இருந்தால் தான் உறவுமுறை ஏற்படும். குடும்ப அமைப்பு எப்படி ஏற்படும்? உண்மையாக இருந்தால் தான் அந்த குடும்ப அமைப்பே ஏற்படும். நீ உண்மையாக இல்லை அப்படின்னா குடும்ப அமைப்பே ஏற்படாது. ஆண்கள் பெண்களோடு தங்கவே மாட்டாங்க. உண்மையாக இல்லைன்னா பெண்களுக்கு ஆண்கள், ஆண்களுக்கு பெண்கள் உண்மையாக இல்லைன்னா அங்கே தந்தை என்கிற உறவே கிடையாது. உண்மையாக இருக்கிறதுனால தான் ஆண்களுக்கு பெண்களும், மனைவிக்கு கணவனும், கணவனுக்கு மனைவியும் இருக்கிறதுனால தான் தந்தை என்கிற உறவே அங்கே ஏற்படுது. தந்தை என்கிற உறவு மீது ஆண்களுக்கு நம்பிக்கை வருது. இந்த குழந்தை எனக்கு தான் பிறந்தது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஆணுக்கு ஏற்படுவதன் மூலமாக தான் அந்த ஆண் வந்து அந்த குடும்பத்தின் பாதுகாவலனாக, காவலனாக இருக்க சம்மதிக்கிறான். அதில் அவனுக்கு இந்த குழந்தை எனக்கு தான் பிறந்ததுன்னு அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுனாலே அவன் இருக்க மாட்டான். அப்புறம் அப்படி எல்லா ஆண்களுக்கும் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா பெண்களோட ஆண்கள் இருக்கவே மாட்டாங்க. பெண்களுக்கு அப்போ பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். உண்மையாக இருக்கும்போது தான் பெண்களுக்கு ஆண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்போ பெண்கள் ஆண்களுக்கு உண்மையாக இருக்கணும். அதுமாரி ஆண்களும் பெண்களுக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ தான் பெண்களும் ஆண்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. பெண்கள் மட்டும் உண்மையாக இருக்கணும், ஆண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா அப்புறம் பெண்களும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உண்மையாக இருக்க மாட்டாங்க. அப்போ ஆண்களும் பெண்களுக்கு உண்மையாக இருந்தால் தான் பெண்கள் ஆண்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. இப்படி ஒருத்தர் உண்மையாக இருந்தால் தான் குடும்பங்கிற அமைப்பு அங்கே இருக்கும். குடும்பங்கிற அமைப்பு இருந்தால் தான் பெண்களின் நிர்வாணத்திற்கு பாதுகாப்பு அங்கே கிடைக்கும். இல்லை என்றால் பெண்களும் ஆண்கள்கிட்ட உண்மையாக இருக்கிறது கிடையாது, ஆண்களும் பெண்கள்கிட்ட உண்மையாக இருக்கிறது கிடையாது. அப்படின்னா
இப்போ இந்த குடும்பங்கிற ஒரு அமைப்பு, கல்யாணங்கிற ஒரு ஏற்பாடு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. பிறக்கிற குழந்தைக்கு யார் அப்பாங்கிற கேள்வி வரும். சந்தேகம் வந்துச்சுனாலே ஆண்கள் அந்த பெண்களோடு இருக்க மாட்டாங்க. ஒரு ஆண்களுக்கு இந்த பிறக்கிற குழந்தைக்கு இது நான் தான் அப்பாவா அப்படிங்கிற அந்த சந்தேகம் வந்துச்சுனாலே, அதில் அவனுக்கு சந்தேகமும் குழப்பமும் இருந்தாலே அப்புறம் அவன் அந்த குடும்பத்தின் காவலராக அந்த பெண்ணின் கணவனாக இருக்க சம்மதிக்க மாட்டான். அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்க சம்மதிக்க மாட்டான். அப்போ அவன் பெண்களை விட்டு விலகி விடுவான். பெண்கள்லாம் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அப்போ பெண்களுக்கு பாலியல் வன்முறைகளை அதிகரித்து விடும். யார் வேணாலும் கற்பழித்து போவாங்க, கேட்க மாட்டாங்க. எல்லாருமே கற்பழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்கள் எல்லா பெண்களையும் அடித்து சித்திரவதை பண்ணி அவங்க விருப்பப்பட்ட பெண்களை இழுத்துட்டு அந்த மாதிரி கற்பழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அப்போ பெண்கள் நிர்வாணமாக வாழணுன்னா அதற்கு ஆண்களின் காவல் தேவை. ஆண்களின் காவல் பெண்களுக்கு தேவை. ஒரு கணவனின் காவல் மனைவிக்கு தேவை. அப்போ தான் அந்த மனைவி நிர்வாணமாக வாழ முடியும், அந்த கணவனும் நிர்வாணமாக வாழ முடியும். இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. நிர்வாணமாக வாழணும் அப்படின்னா அந்த கணவனுக்கு மனைவியோட அதாவது அந்த மனைவிக்கு கணவனோட காவல் தேவை. அப்படின்னா அந்த மனைவி அந்த கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். அந்த மனைவி அந்த கணவனுக்கு உண்மையாக இருக்கணும்னா அந்த கணவனும் அந்த மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்தால் தான் ஒரு பெண்ணிற்கு காவலாக அந்த ஆண் இருப்பான். காவலாக இருக்கிற அந்த ஆணை ஆட்சி செய்கிறவளாக அந்த பெண் இருப்பாள். இப்படி நிர்வாணமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்களும் பெண்களும் உண்மையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் கணவனும் மனைவியும் உண்மையாக இருக்க வேண்டும். பாலியல் உறவுகளில் உண்மையாக இருக்க வேண்டும். மற்ற உறவுகளில் உண்மையாக இருக்க வேண்டாமா அப்படின்னா நம்ம எல்லா உறவுமுறைக்கு அடிப்படை காரணமே உண்மைத்தன்மை தான். உண்மையாக இருக்கணும். அப்போ தான் மனுஷங்களுக்கு பாதுகாப்பு. உண்மையாக இல்லைன்னா குடும்பங்கிற அமைப்பே இங்கே இருக்காது. அன்புங்கிற உணர்ச்சியே இங்கே இருக்காது. அன்பு, பாசம் இதெல்லாம் உண்மைத்தன்மை அடிப்படையாக கொண்டது. உங்கள்கிட்ட ஒருத்தர் உண்மையாக இல்லைன்னா அவரை எப்படி நீங்கள் நேசிக்க முடியும்? அவரால் எப்படி உங்களை நேசிக்க முடியும்? அதனால் அன்பு, பாசம் இதெல்லாம் உண்மைத்தன்மை அடிப்படையாக கொண்டது. உறவுமுறை அப்பாங்கிற உறவுமுறை, குடும்பங்கிற அமைப்பு இதெல்லாம் எதனால் ஏற்பட்டுனா உண்மையாக இருக்கிறதுனால ஏற்பட்டது. உண்மையாக இருக்கிறது இயற்கையானது கிடையாது, செயற்கையானது. குடும்பங்கிற அமைப்பு இது எல்லாமே செயற்கையானது. இயற்கையில் தந்தைங்கிற உறவுலாம் கிடையாது. தாய்ங்கிற உறவு தான் இருக்குது. தாய்ங்கிற உறவு தான் இயற்கை. தந்தைங்கிற உறவு செயற்கையானது. அப்போது உண்மையாக இருக்கிறது பிற இயற்கையில் கிடையாது. உண்மையாக இருக்கிறது மனுஷங்கக்கிட்ட மட்டும்தான் உண்டு. மனுஷங்களுக்கு அந்த உண்மையாக இருக்கிற அந்த செயற்கையான அணுகுமுறை தான் மனுஷங்களுக்கு பாதுகாப்பு. மனித வாழ்க்கைக்கு அதுதான் காரணம்.